நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்து அவருக்கு பின்னால் அஹ்மத் என்ற பெயருடைய ஒரு ரசூல் வர இருப்பதாக நற்செய்தி சொல்லிக் கொண்டு வந்தார் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான். தௌராத் வேதத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே அஹ்யத் என்றும் மர்தமூத் என்றும் ஜபூர் வேதத்தில் ஃபாரூக் என்றும் மேலும் இதர இன்னும் வந்த ஏனைய இன்னும் பல வேதங்களில் ஹம்யாகா ஃபாரக்லீத் என்ற பெயர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களின் வருகையை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்னைய வேதங்களில் நபிகளாருடைய முன்னறிவிப்பை பற்றிய மிகப்பெரிய ஆதாரங்களில் ஒன்று, ஏனென்றால் இப்பொழுது இருக்கிறவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் காலத்தில் வாழ்ந்த யஹூதி நசாராக்கள் கூட அந்த பண்புகள் அந்த பெயர்கள் உங்களுடைய நபிக்கு சொல்லப்பட்டது அல்ல, அது வேறொருவர் என்று மறுத்துவிட்டார்கள். ஆதலால் இப்பொழுது இருக்கிற யஹூதி நசாராக்களும் அவ்வாறுதான் அந்த பெயர்களை மறுப்பார்கள், அது அவருக்கு சொல்லப்பட்டது கிடையாது என்று கூறுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் وعلى آله وأصحابه حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولما جاءهم كتاب من عند الله مصدق لما معهم وكانوا من قبل يستفتحون على الذين كفروا فلما جاءهم ما عرفوا كفروا به فلعنة الله على الكافرين. மண் படைத்து விண் படைத்து இந்த உலகை படைத்து பாதுகாத்து வரும் வல்ல அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஞாபகம் செய்வதற்காக சந்தோஷத்தோடு மகிழ்வாக இந்த இடத்துக்கு சமூகம் அளித்திருக்கின்ற முஸ்லிம்களே, முஃமின்களே, ஆண்களே, பெண்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். புண்ணியம் பூத்து குலுங்கும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் எங்கு பார்த்தாலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ் மாலைகளும் அவர்களை பற்றிய பேச்சுக்களும் எங்களுடைய காதுகளுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. அப்படியான இந்த தருணத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றிய முன்னிய வேதங்களில் வந்த முன்னறிவிப்புகள் பற்றி பேசுவதற்கு எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்பதற்கு முன்பிருந்தே அவர்கள் வர இருக்கிறார்கள், வரப்போகிறார்கள், முஹம்மது என்றும் அஹ்மத் என்றும் காப் என்றும் ஃபாரக்லீத் என்றும் இது போன்ற இன்னும் பல பெயர்களில் முன்னைய வேதங்களில் அவர்களுடைய வருகையை பற்றி முன்பு வந்த நபிமார்கள் முன்னறிவிப்பு செய்துவிட்டு சென்று விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், சாதாரண ஒருவர் இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கோ அல்லது வேறொரு நாட்டுக்கோ செல்ல இருக்கிறார் என்றால் அவர் செல்வதற்கு தயாரான நாளையில் இருந்து அவர் செல்ல போகிறார் என்று அந்த நாட்டில் உள்ளவர்களுக்கோ இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கோ யாரும் அறிவிப்பு செய்ய மாட்டார்கள்.
இங்கிருந்து பயணிக்க போறவர் சிறப்புக்குரிய ஒருவர், சிறந்த பதவியில் இருக்கக்கூடியவர், ஒரு தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர் என்றிருந்தால் அவர் போவதற்கு முன்னாலேயே பல மாதங்களுக்கு முன்போ பல நாட்களுக்கு முன்போ அவர் அங்கு செல்ல இருக்கிறார், அவர் இந்த நாட்டுக்கு இந்த திகதியில் விஜயம் செய்ய இருக்கிறார் என்று அறிவிப்பு செய்துவிட்டு செல்வார்கள். கண்ணியமானவர்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படித்தான் போவார்கள். இந்த உலகத்திலேயே மிகவும் கண்ணியமானவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவர்கள் இந்த உலகத்துக்கு வர இருக்கிறார்கள் என்ற செய்தியை நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்பு வந்த ரசூல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அனைவரும் முன்னறிவிப்பு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படியாக நாம் பார்க்கும் போது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்ஜீல் வேதத்திலே எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர்களில் என்ற பெயர் கூறி அப்படிப்பட்ட ஒருவர் வர இருக்கிறார் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டார்கள். பாப என்றால் அரபியில் அதற்கு அஹ்மத் என்ற பொருள்படும் என்று கூறுவார்கள். அதனால் குர்ஆனில் அல்லாஹ் முபஷ்ஷிரம் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்து அவருக்கு பின்னால் அஹ்மத் என்ற பெயருடைய ஒரு ரசூல் வர இருப்பதாக நற்செய்தி சொல்லிக் கொண்டு வந்தார் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான். அந்த நற்செய்தியை பற்றி நாம் இப்பொழுது ஓதி முடித்திருக்கின்ற சுப்ஹான மௌலிதிலும் கூட ஒரு பைத்தில் அந்த செய்தியை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அஹ்மத் என்று நீங்கள் குர்ஆனில் குர்ஆன் என்றால் ஓதப்படுகிற முன்னைய வேதத்தில் நீங்கள் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அந்த நற்செய்தி சுப்ஹான மௌலித் நாம் ஓதி அந்த மௌலிதிலும் கூறப்பட்டிருக்கிறது. வேறு அவர்களுடைய முன்னறிவிப்புகளில் வந்த பெயர்கள் அங்கு கூறப்படவில்லை. தௌராத் வேதத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே அஹ்யத் என்றும் மர்தமூத் என்றும் ஜபூர் வேதத்தில் ஃபாரூக் என்றும் மேலும் இதர இன்னும் வந்த ஏனைய இன்னும் பல வேதங்களில் ஹம்யாகா, ஃபாரக்லீத் என்ற பெயர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களின் வருகையை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்னைய வேதங்களில் நபிகளாருடைய முன்னறிவிப்பை பற்றிய மிகப்பெரிய ஆதாரங்களில் ஒன்று, ஏனென்றால் இப்பொழுது இருக்கிறவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் காலத்தில் வாழ்ந்த யஹூதி நசாராக்கள் கூட அந்த பண்புகள் அந்த பெயர்கள் உங்களுடைய நபிக்கு சொல்லப்பட்டது அல்ல, அது வேறொருவர் என்று மறுத்துவிட்டார்கள். ஆதலால் இப்பொழுது இருக்கிற யஹூதி நசாராக்களும் அவ்வாறுதான் அந்த பெயர்களை மறுப்பார்கள். அது அவருக்கு சொல்லப்பட்டது கிடையாது என்று கூறுவார்கள். ஆனால் நாம் அனைவரும் அறிந்த ஒரு சஹாபி சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிலேயே மிக அதிகமான காலம் வாழ்ந்த சஹாபி என்று சொல்லப்படுபவர். அவர் சுமார் 250 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். அவர் பாரசீகம், அதாவது தற்போது ஈரான், பேர்சியன், ஈரானை சேர்ந்தவர். அங்கு இருக்கின்ற அனைவரும் அந்த காலத்தில் நெருப்பு வணங்கிகளாக இருந்தார்கள். அந்த நெருப்பு அவர்கள் மூட்டும் போது அணையாமல் மூட்டிக்கொண்டே இருப்பார்கள். நெருப்புதான் அவர்களுடைய கடவுள். எனவே அதனை அணைய விடாது 24 அவரும் அதற்கு நெருப்பு போட்டு மூட்டிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி நெருப்பு மூட்டுவதற்காக நியமிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் அந்த பாரசீகத்தில் இருந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியின் மூலம் இஸ்லாத்தை அறிந்து, அல்லாஹ்வை அறிந்து,
ஒரே கடவுள் என்ற அந்த ஈமானை மனதில் ஏற்கிறார்கள். அதன் மூலம் அதற்கு பிறகு அவர் நெருப்பு மூட்டுவதற்கு செல்லவில்லை. இதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அவருடைய தந்தை அவரை உரியானோடு வீட்டில் கட்டி போட்டு வைத்திருந்தார். வீட்டில் இருந்து அவர் பாய்ந்து போய், அது பெரிய ஒரு கதை. அந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஃபாதிரியாரிடம் படித்துவிட்டு அந்த ஃபாதிரியார் மரணிக்கும் போது அவர் கூறுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிற எல்லா ஃபாதர்களிடமும் உங்களுக்கு இந்த மதத்தை, சுத்தமான மதத்தை படிக்க முடியாது. அதனால் ஷாமில் இப்படி ஒரு ஈராக்கில் இருக்கிற மௌசில் என்ற ஊரில் இப்படி ஒரு ஃபாதர் இருக்கிறார், அவரிடம் போய் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அவர் தூய இஞ்சிலை பின்பற்றுபவர். அவர் அங்கிருந்து ஈரானில் இருந்து மோசில் சென்று அவரிடம் கொஞ்சம் காலம் இருக்கிறார். அவரும் மரணிக்கிற நேரம் வந்துவிட்டது. மரண தருவாயில் அவர் கூறுகிறார், நீங்கள் ஷாமுக்கு செல்லுங்கள். ஷாம் அதாவது டெமஸ்கஸ், அங்கு செல்லுங்கள். அங்கு ஒரு ஃபாதர் இருக்கிறார். அவர் மட்டும்தான் தற்காலத்தில் தூய வேதத்தை பின்பற்றுபவர். அங்கு சென்று அவரிடம் சில காலம் இருக்கிறார். அவர் மரணிக்கும் போது கூறுகிறார், தற்பொழுது உலகில் யாருமே இல்லை தூய இஞ்சிலை பின்பற்றுபவர்கள். நான் மரணித்து விட்டால் நீங்கள் தைபாவுக்கு செல்லுங்கள். அதாவது தைபா என்பது மதீனாவுடைய பழைய பெயர்களில் ஒன்று. நீங்கள் தைபாவுக்கு செல்லுங்கள். இறுதியாக வர இருக்கிற நபி வரும் காலம் நெருங்கிவிட்டது. அவர் இன்றைக்கோ நாளைக்கோ அந்த மதீனா தைபாவுக்கு அவர் வருவார். அது ஈத்தம் பழங்களினால் சூழப்பட்ட ஒரு ஊர். நீங்கள் அங்கு போய் இருங்கள். அங்கே கடைசி கால நபி வருவார். அவரை பின்பற்றிக் கொள்ளுங்கள். அவர் உண்மையான நபியா என்று அறிந்து கொள்வதற்கு 3 அடையாளங்களை சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் அவர் வந்தால் அவரை நீங்கள் சோதித்து பாருங்கள். 3 அடையாளங்களை வைத்து சோதித்து பாருங்கள். முதலாவது அடையாளம், அவருடைய 2 தோள் புஜங்களுக்கும் இடையில் ஹாத்தமுன் நுபுவா, நபி முத்திரை இருக்கும். நபியாக வருகிறவர்களுக்கு ஒரு முத்திரை இருக்க வேண்டும். முதுகில் 2 தோள் புஜங்களுக்கு இடையில் இந்த பக்கத்தில் ஒரு முத்திரை இருக்கும். அந்த முத்திரை அவரிடம் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது அடையாளம், அவர் சதகாக்கள் எதையும் எடுக்க மாட்டார், சாப்பிட மாட்டார், சதகாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மூன்றாவது அடையாளம், ஹதியாக்களை, கிஃப்ட்களை அவர் ஏற்றுக்கொள்வார், சாப்பிடுவார், பயன்படுத்துவார். இந்த 3 அடையாளங்களையும் கேட்டுக்கொண்டு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா நகருக்கு வந்து சேர்கிறார்கள். வருகிற வழியில் சில யூதர்கள் அவர்களை பிடித்து இன்னும் ஒரு யூதர் கூட்டத்துக்கு விற்று விடுகிறார்கள். அடிமையாக விட்டுவிட்டார்கள். அடிமையாக ஒரு யகூதியிடம் வேலை பார்த்து கொண்டு மதீனாவில் இருக்கும் போதுதான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அவர் ஈத்தம்பல தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த தோட்டத்து உரிமையாளரான யகூதியும் இன்னும் ஒரு யகூதியும் பேசிக் கொள்கிறார்கள். மக்காவில் தோன்றிய நபி முகம்மது என்று சொல்பவர் மதீனாவுக்கு வந்துவிட்டார், அவர் இப்பொழுது இந்த இடத்தில் இருக்கிறார் என்று பேசிக் கொண்டிருப்பதை அவர் கேட்டுவிட்டார். மறுகணமே அவர் போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சந்தித்து அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் சுற்றி வந்தார்கள். இதனை விளங்கிக் கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களுடைய கமீஸை சற்று விலக்கி பின்னால் இருந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி முத்திரையை காண்பித்தார்கள். அவர் மனதினால் நினைத்துக் கொண்டார், ஒரு அடையாளம் சரி. போய்விட்டு மறுநாள் வருகிறார். சில ஈத்தம் பழங்களை எடுத்துக்கொண்டு மறுநாள் வருகிறார்.
வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முன்னால் வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், சல்மானே இது என்ன, இது என்ன? அவர் கூறுகிறார், நாயகமே, நீங்கள் தூர இருந்து பயணித்து வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இருக்க மாட்டாது தானே, அதனால் சதகாவாக ஈத்தம்பழத்தை வைத்திருக்கிறேன். சதகா. அப்படியா என்று கூறிவிட்டு அதனை அங்கிருந்த தோழர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈத்தம்பழங்களில் ஒன்றையும் எடுத்து சாப்பிடவில்லை, அனைத்தையும் தோழர்களுக்கே கொடுத்து விட்டார்கள். இரண்டாவது அடையாளமும் சரி. மறுநாள் வருகிறார், அதே போன்று ஈத்தம்பழங்களை எடுத்துக்கொண்டு வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் முன்னிலையில் வைக்கிறார். நாயகம் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன இது? இது ஹதியா. சதகா என்றால் நன்மையை நாடி நன்மையை தேடி ஒருவருக்கு கொடுக்கிற தர்மம் சதகா. ஹதியா என்றால் கிஃப்ட். கிஃப்ட் என்றால் அது நன்மையை நாடி கொடுப்பது அல்ல, ஒருவருடைய அன்பை எதிர்பார்த்து கொடுப்பது. கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பீங்க, அது சதகா அல்ல. அப்படி கொடுத்தால் ஒரு இரண்டு பேருக்கு இடையில் ஒரு மஹப்பத் உண்டாகும். அது நன்மையை நாடி கொடுப்பதல்ல, இரக்கத்தை, அன்பை, பாசத்தை நாடி கொடுக்கப்படுகிறது தான் ஹதியா. ஹதியாவா என்று கூறிவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஈத்தம்பழத்திலிருந்து அவர்களும் சாப்பிட்டு விட்டு தோழர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள். உடனே சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் அடிமையாக இருந்த காரணத்தினால் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த அந்த தர்மங்கள் எல்லாம் அது வேறு. சகோதரர்களே, இந்த இடத்தில் ஒன்றை நாம் ஞாபகம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாடி அவர்கள் மீது மஹப்பத் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சதகாக்கள் சாப்பிட மாட்டார்கள். சதகா சாப்பிடாமல் இருப்பது அவர்களுடைய நபித்துவத்திற்கான அடையாளம், முன்னைய வேதங்களில் குறிப்பிடப்பட்ட அடையாளம். எனவே அவர்கள் சதகா சாப்பிட மாட்டார்கள். அதே போன்று ஜகாத்தும் சாப்பிட மாட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் ஜகாத் என்பதை ஹராமாக்கி வைத்திருக்கிறார்கள். குடும்பத்தார்களுக்கு சதகாக்கள் கொடுக்கலாம், அஹ்லுல் பைத்தினருக்கு சதகாக்கள் தாராளமாக கொடுக்கலாம், அவர்களுக்கு சதகாக்கள் சாப்பிடலாம். ஆனால் ஜகாத் சாப்பிடக்கூடாது. அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிவிட்டார்கள், அது அழுக்கு. நீங்கள் உழைத்த செல்வத்திலிருந்து கொடுக்கின்ற அந்த ஜகாத் என்ற அந்த பணமோ பொருளோ அது அழுக்கு. உங்களுடைய செல்வத்தை சுத்தப்படுத்தி நீங்கள் வெளியேற்றுகின்ற அழுக்கு. இந்த அழுக்குகளை பரிசுத்தமான என்னுடைய குடும்பத்தார்கள் சாப்பிடுவது ஹராம் என்று தடுத்து விட்டார்கள். நான் சொல்ல வந்தது அதுவல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு என்று யுத்தத்தில் பிடிபடுகின்ற சொத்துக்களை ஐந்தாக பிரித்து அதில் ஒரு பங்கை கொடுப்பார்கள். ஜகாத் அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது. ஆனால் கனிமத் பொருட்களில் இருந்து 5இல் ஒரு பகுதி அவர்களுக்கு செல்லும். அதனால் அவர்களுடைய ஏழ்மையை அவர்கள் ஓரளவு போக்கிக் கொள்வார்கள். ஆனால் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாதாத்மார்கள், அஹ்லுல் பைத்தினருக்கு ஜகாத் நாங்கள் கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு வேறு ஒரு முஸ்லிம்களினால் கொடுக்கப்படுகின்ற வேறு ஒரு அதியாக்களோ சதகாக்களோ வேறு ஒன்றும் அவர்களை போய் சேர்வது கிடையாது. எனவே சாதாத்மார்களிலும் கஷ்டமானவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், ஏழைகள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை நாம் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதம், அதிலும் விசேஷமாக பிறை 12 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாடி
அவர்களுடைய பெயரில் பல தர்மங்கள் நாங்கள் செய்வதை போன்று அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களை, சாதாத்மார்களை அணுகி அவர்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க. உங்களுடைய கையில் மடியில் அதிகம் இருந்தால் அவர்களுக்கு கொடுங்கள். அவர்களுடைய ஏழ்மையை போக்கி வையுங்கள். எங்களில் இருக்கின்ற ஏழைகளுடைய ஏழ்மையை போக்குவதற்கு ஜகாத் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அவர்களின் ஏழ்மையை போக்குவதற்கு அப்படியான எந்த ஒரு கடமையும் தற்பொழுது கிடையாது. அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் எங்களிடம் கேட்டது அதைத்தான். எதை கேட்டார்கள்? லா அஸ்அலுக்கும் ரிஸ்கா அல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தினரை நீங்கள் அன்பு வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும் என்பதை மட்டும் தான் நான் உங்களிடம் கேட்கிறேன். வேறு எந்த ஒரு கூலியையும் நான் உங்களிடம் கேட்கவில்லை, எதிர்பார்க்கவில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிவிட்டார்கள். குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தை மஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், அவர்களுடைய கஷ்டத்தையும் நாம் உணர்ந்து அவற்றை நீக்க வேண்டும். அதற்கு உதவியாக நாம் அனைவரும் இருந்து கொள்ள வேண்டும். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றிய முன்னறிவிப்புகளில் தலாயிலுன் நுபுவா போன்ற நூல்களில் பைஹகி ரஹிமஹுல்லாஹ், அபு நுஐம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் ஹில்யா போன்ற நூல்களில் பதிந்து வைத்திருக்கிற ஒரு சம்பவத்தையும் நாம் பார்க்கலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காலத்தில் ஹிரக்ல் மன்னர், ரோம் மன்னருக்கு இஸ்லாத்துக்கு வரும்படி கூறி 2 தூதுவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அதில் ஒருவர் ஹிஷாம் இப்னுல் ஆஸ் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் அந்த தூதை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் ஷாமுக்கு. ஷாமில் தான், டெமஸ்கஸில் தான் அந்த ரோம் மன்னர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய ஊர் வருவதற்கு முன்னால் இன்னும் ஒரு சிறிய ஊர் இருக்கிறது. அங்கே ஒரு சிற்றரசர் இருந்தார், ஜபலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிற்றரசர் இருந்தார். அவரிடம் அனுமதி பெற்றுத்தான் பேரரசர் ஹிரக்லை சந்திப்பதற்கு செல்ல வேண்டும். இவர்கள் முதலில் ஜபலாவை என்ற அந்த மன்னரை சந்திப்பதற்காக வேண்டி அவருடைய நாட்டுக்கு செல்கிறார்கள். அவர் இவர்களை அழைத்து பேசுகிறார். பேசும்போது முதலில் இவர்கள், உங்களை இஸ்லாத்துக்கு அழைப்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், ஒரே கடவுள் கொள்கையை கூறி இருவரும் அவரை இஸ்லாத்துக்கு அழைத்தார்கள். ஆனால் பேசுற பாசை வித்தியாசம், ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்துத்தான் பேசினார்கள். அப்படி அழைத்தார்கள். அழைத்துவிட்டு ஹிஷாம் இப்னுல் ஆஸ் கேட்கிறார், அரசே, நீங்கள் ஏன் இப்படி கடும் கருப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கு அவர் சொன்னார், உங்கள் இருவரையும் இந்த நாட்டில் இருந்து நான் அனுப்பாத வரையில் இந்த ஆடையை கலட்ட மாட்டேன் என்று சபதம் வைத்திருக்கிறேன். சபதம் வைத்துத்தான் இந்த ஆடையை உடுத்தேன், கருப்பாடை நான் உடுத்திருக்கிறேன். எதற்காக? உங்கள் இருவரையும் இந்த நாட்டிலிருந்து நாடு கடத்திவிட்டுத்தான் இதனை கலட்டுவேன் என்று சபதமிட்டுத்தான் இந்த உடுப்பை உடுத்திருக்கிறேன் என்று அவர் ஒரு அரச தோரணையில் கடுமையாக பேசினார். இதனை கேட்ட ஹிஷாம் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்தையும் நாங்கள் கைப்பற்றுவோம், இந்த ஊரையும் நாங்கள் கைப்பற்றுவோம். அதற்கு உதவியாக நாம் கூறுகிற அந்த நபி, எங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்த அந்த நபி இருப்பார், அவருடைய உதவியோடு நாம் இந்த இடத்தை எல்லாம் கைப்பற்றுவோம் என்று
ஹிஷாம் இப்னுல் ஆஸும் கோபமாக சொல்லிவிட்டார். அதை கேட்ட அரசன் கூறினான், அப்படி ஒருவர் நிச்சயம் வருவார், நாம் இருக்கிற இந்த இடத்தையும் கைப்பற்றுவதற்கு ஒருவர் வர இருக்கிறார். ஆனால் அவர்கள் நீங்கள் அல்ல. அவர்கள் பகல் நேரங்களில் நோன்பு நோட்பார்கள், இரவு நேரங்களில் நின்று வணங்குவார்கள். இரவு நேரங்களில் படுத்து உறங்க மாட்டார்கள், இரவு நேரங்களில் வணக்கம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களால் தான் இந்த இடங்கள் அனைத்தும் கைப்பற்றப்படும் என்று நாங்கள் படித்திருக்கிறோம், உங்களால் அல்ல என்று கூறினார். அதற்கு ஹிஷாம் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். நாங்கள் பகல் காலங்களில் நோன்பு நோட்டுக் கொண்டிருப்பவர்கள், இரவு நேரங்களில் தூங்காமல் வணங்குகிறவர்கள். எங்களுடைய நபியும் அப்படிப்பட்டவர் தான். அப்படியா என்று அந்த ஜபலா மன்னனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. அப்படிப்பட்டவர் அவருடைய நபி, அப்படி உங்களுடைய தொழுகையும் நோன்பும் அப்படியா என்று அவர் ஆச்சரியப்பட்டு விட்டு, சரி, நான் உங்களை பேரரசர் ஹிரக்லிடம் அனுப்பி வைக்கிறேன் என்று ஒரு தூதுவரோடு அனுப்பி வைக்கிறார். ஒரு தூதரை நியமித்து, இவருடன் நீங்கள் போங்க, எங்க டெமஸ்கஸ் நகரத்துக்கு போய் அவரை சந்தியுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். அவ்விருவரும் அந்த தூதரோடு மூவருமாக அந்த நகரத்தை அடைகிறார்கள். நகரம் கண்ணு கட்டும் தூரத்தில் இருக்கிறது. அந்த நேரத்தில் தூதர் கூறுகிறார், நீங்கள் இருவரும் வந்திருக்கிற இந்த வாகனம் அரபி வாகனம், இது ஒட்டகை. இந்த ஒட்டகைகளில் ஏறிக்கொண்டு போய் எங்களுடைய அரசனை சந்திக்க முடியாது. எங்களுடைய அரசன் இருக்கிற நகருக்குள் இந்த அரபி வாகனத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாது, இதில் ஏறி போக முடியாது. நாங்கள் உங்களுக்கு வாகனம் தருகிறோம். அங்கு இருக்கிற குதிரை, கோவேறு, கழுதை, இதில் ஏதாவது ஒன்றை நாங்கள் தருகிறோம். அதில் ஏறித்தான் நீங்கள் ஏறி போய்தான் எங்களுடைய அரசனை சந்திக்க முடியும் என்று கூறினார். அதற்கு அவ்விருவரும் விடாப்பிடியாக இருந்து விட்டார்கள். இந்த ஒட்டகத்தில் எங்களுடைய வாகனத்தில் வந்தால் மட்டும்தான் போக முடியும் என்றால் மட்டும்தான் உங்களுடைய அரசரை சந்தித்து பேசுவோம், இல்லை என்றால் அரசரை சந்திக்க மாட்டோம், நாங்கள் நகரத்துக்குள்ளும் வரமாட்டோம் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார்கள். இதனை ஹிரக்கில் மன்னர் அரசரிடம் அறிவித்த போது அரசன் சரி வர சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அவருடைய மாளிகையில் இருந்தார். இவர்கள் இருவரும் போய் அவர் இருந்த ஒரு அறையில் இருந்தார். அந்த அறைக்கு முன்னால், அறையின் ஆரம்பத்தில் இவர்களுடைய 2 ஒட்டகங்களையும் கட்டிவிட்டு உள்ளால் செல்கிறார்கள். செல்லும் போதே அரசர் கேட்கிறார், நான் ஒரு அரசன் அல்லவா? அரசனிடம் வரும்போது அரசருக்கு மரியாதை நிமித்தமாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமல்லோ? அரசனை மரியாதை செய்வதற்காக அரச மரியாதை கொண்டு இருக்கிறது. அரசனிடம் வரும்போது இப்படியா வருவது? உங்களிடம் ஒரு தஹியா, ஒருவரை காணும் போது நீங்கள் சொல்கிற அந்த தஹியா காணிக்கை இருக்கிறது, அதையாவது எனக்கு சொல்லிவிட்டு வர உங்களுக்கு வரேந்துச்சு தானே என்று அரசர் கேட்கிறார். அதற்கு ஹிஷாம் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாங்கள் முஸ்லிம்களுக்குள் இடையில் சொல்லிக் கொள்கிற தஹியா அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த காணிக்கை அது காஃபிர்களுக்கு சொல்ல முடியாது. இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கு அந்த காணிக்கையை சொல்ல முடியாது. அதனால் அதனை உங்களுக்கு எங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் பாவிக்கிற காணிக்கை, அரசனை கண்டால் சுஜூதில் விழுவது, சுஜூதில் விழுந்து ருகூஇல் விழுந்து அரசனுக்கு மரியாதை செய்கிற அந்த மரியாதை, அந்த சல்யூட், அதனை நாங்கள் செய்ய மாட்டோம். எங்கட தஹியாவை உங்களுக்கு பாவிக்க முடியாது, உங்களுக்கு பாவிக்கப்படுகின்ற அந்த தஹியாவையும் எங்களால் செய்ய முடியாது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு காணிக்கையும் நாம் செய்ய மாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள். உங்களுடைய காணிக்கை என்ன? ஒருவரை கண்டால் நீங்கள் கூறுகிற அந்த காணிக்கை என்ன என்று கேட்டார் அரசர். அதுக்கு சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடைய நபிக்கும் அதைத்தான் சொல்வீர்கள்? ஆம், அவருக்கும் நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்வோம்.
உங்களுடைய நபி உங்களுக்கு எப்படி பதில் சொல்வார்? அதைத்தான் பதிலாக சொல்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் அதை மாத்தி அலைக்கும் அஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் தான் பதிலும், அதையேதான் பதிலாகவும் சொல்வார். உங்களுடைய நாட்டில் இருக்கிற முஸ்லிம் அரசர்களும் அப்படி, அவர்களும் அப்படித்தான். அரசர் என்று அரசனுக்கு சுஜூதோ ருக்குவோ செய்து மரியாதை செய்வது கிடையாது. அப்படியா என்று பேசிவிட்டு இன்னும் சில விஷயங்களை பேசிவிட்டு அவர்களை ஒரு 3 நாள் அவருடைய விருந்து பிரசாரத்தில் ஒரு வீட்டில் தங்க வைத்தார். 3 நாளைக்கு பின்னால் ஒரு இரவில் இருவரையும் அழைத்து கொண்டு போய் ஒரு அறைக்குள் செல்கிறார். ஒரு மூடி வைக்கப்பட்ட அறை, அந்த அறைக்குள் செல்கிறார். சென்று ஒரு பெட்டி, ஒரு பெரிய பெட்டி மூடப்பட்டிருக்கிறது, பூட்டு போடப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டியை திறக்கிறார். திறந்து பார்த்தால் அதில் சிறிய சிறிய பெட்டிகளாக எத்தனையோ பெட்டிகள் அந்த பெரிய பெட்டிக்குள். அதில் ஒரு பெட்டியில் இருந்து ஒரு பெட்டி, அதிலும் பூட்டு போடப்பட்டிருந்தது. அந்த பூட்டை திறந்து ஒரு பெட்டியில் இருந்து ஒன்றை உருவி எடுக்கிறார். எடுத்தால் அது கருப்பு நிறத்தில் செய்யப்பட்ட பட்டாடை, பட்டாடையின் ஒரு துண்டு, பட்டு கருப்பு நிறத்தில் செய்யப்பட்டது. அதை விரிக்கிறார். விரித்தால் அதிலே ஒரு உருவம் தெரிகிறது. அதிலே ஒரு உருவம் தெரிகிறது. அந்த உருவத்தின் கண்கள் பெரிதாக இருக்கிறது. கழுத்து, அந்த சஹாபி கூறி ஹிஷாம் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அந்த உருவத்துடைய கழுத்தை பார்த்தேன், அது போன்ற நீண்ட கழுத்துடைய எந்த மனிதரையும் நான் கண்டதே இல்லை. அந்த அளவு பெரிய கழுத்து, நீளமான கழுத்து. அந்த உருவத்துக்கு எந்த தாடி எதுவும் கிடையாது. ஆனால் 2 முடி கட்டுகள், முடியை பின்னி கட்டி 2 கட்டுகள் பின்னால் தொங்கிக் கொண்டிருந்தது. அப்படி ஒரு உருவம். இது யார் என்று தெரியுமா என்று அவர் எங்களிடம் கேட்டார். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இவரை கண்டது கிடையாது. இவர் தான் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று கூறினார். அடுத்ததாக இன்னும் ஒரு பெட்டியை திறந்து அதிலிருந்து இன்னும் ஒரு பிடவையை உருகி எடுத்தார். அதுவும் அதே போன்று கருப்பு நிற பட்டாடை துணி. அதை விரித்தார். அதிலும் ஒரு உருவம் இருந்தது. அந்த உருவத்தின் கண்கள் சிவப்பாக இருந்தன. அழகிய தாடி வைத்திருந்தார். அவரை பார்த்து இவர்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று கூறினார். அதன் பிறகு இன்னும் ஒரு பெட்டியை திறந்து அதிலிருந்தும் அவ்வாறு ஒரு கருப்பு நிற பட்டாடை துணி, அதை விரிக்கிறார். அதிலும் ஒரு உருவம் இருக்கிறது. அந்த உருவத்தை பார்க்கிறோம். அந்த உருவம் எப்படி என்றால் அபியதுல் லிஹ்யா, அந்த உருவத்தின் தாடி நல்ல தாடி வைத்திருக்கிறார். தாடி பழுத்த தாடி, நல்ல வெண்மை நிறத்தில் தாடி வைத்த ஒருவர். அவரை பார்க்கும் போதே விளங்குகிறது அவர் சிரித்துக் கொண்டிருப்பதை போன்றிருக்கிறது. அவர் புன்சிரிப்பு சிரித்துக் கொண்டிருப்பதை போன்று இருக்கிறார். ஆனால் நல்ல வெண்மையான ஒரு மனிதர். அவரை காட்டி சொன்னார், இவர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். திருப்பி 4ஆவதாக இன்னும் ஒரு பெட்டியில் இருந்த ஒரு பிடவையை உருகி எடுக்கிறார். எடுத்து விரித்து காட்டுகிறார். அதை பார்த்த போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வெண்மையான அழகான ஒரு தோற்றம். அது எங்களுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தோற்றம். அதை பார்த்த உடனேயே நாங்கள் கூறிவிட்டோம், இவர் தான் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. அவர் நின்று கொண்டிருந்த அவர் அப்படியே உட்கார்ந்து விட்டார். அவருக்கு ஆச்சரியம் வந்துவிட்டது. பேச்சு வரவில்லை, அப்படியே உட்கார்ந்து விட்டார். சற்று நேரம் கருத்து கேட்கிறார். வல்லாஹி இன்னஹு லஹு, அல்லாஹ் மீது ஆணையாக அவர் தானா இது? இவர்களும் சொன்னார்கள், வல்லாஹி இன்னஹு லஹு, இன்னஹு லஹு, நிச்சயமாக இது அவரேதான். அப்படியா? இவர்தான் கடைசி நபி. இவருக்கு பின்னால் எந்த ஒரு நபியும்
இந்த உலகத்துக்கு இனிமேல் வரமாட்டார்கள், வேறு எவரும் எந்த நபியும் வரமாட்டார்கள் என்று அந்த உருவத்தை பார்த்து ஹிரக்ல் மன்னர் கூறினார். அதற்கு பின்னால் இன்னும் எத்தனையோ உருவங்களை காட்டினார். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் எல்லோருடைய உருவத்தையும் காட்டினார். இதனை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், இந்த உருவங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? அதுக்கு அவர் கூறினார், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய பிச்சலங்களில் வரக்கூடிய நபிமார்களை எனக்கு காட்டு என்று அல்லாஹ்விடம் கேட்டார்கள், பிரார்த்தித்தார்கள். அதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உருவங்களை கொடுத்தான். சூரா இந்த உருவங்களை கொடுத்தான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஹிசானா, அவர்களுடைய கபட்டில் அவர்கள் பொருட்களை சேகரித்து வைக்கிற இடத்தில் இருந்தது. அதனை நபி துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து தானியால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கொடுத்திருந்தார்கள். அவர்களினால் பாதுகாக்கப்பட்டதை தான் நாம் இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த அரசர் கூறினார். இவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு எனக்கு ஆசை என்றும் அந்த அரசர் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றும் கூறினார். ஆனால் இஸ்லாத்துக்கு வரவில்லை. இதனை எல்லாம் கேட்டுவிட்டு பார்த்துவிட்டு அந்த சஹாபாக்கள் இருவரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடம் வந்து கூறினார்கள், இப்படியெல்லாம் நடந்தது, இப்படியான தோற்றத்தை எல்லாம் சூரத்துகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அவருக்கு இறுதியாக இப்படியும் சொன்னார், இஸ்லாத்துக்கு வருவதற்கு ஆசை இருக்கிறது என்றும் சொன்னார். அவருக்கு அல்லாஹ் நலவை எழுதி இருந்தால் அவர் வரலாம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. இந்த செய்தி தலாய் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் தலாயிலுன் நுபுவா என்ற நூலிலும் இருக்கிறது. அது அல்லாத ஹில்யா, இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் தாரீக் போன்ற நூல்களில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. இதனை சில இமாம்கள் லைஃபான செய்தி என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி கூறியிருந்தாலும் கூட லைஃப் என்றால் அதில் ஹராம் ஹலால் தான் எடுக்க முடியாது, சம்பவங்கள் தாராளமாக பார்க்கலாம் என்று அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ், பெரிய முஹத்திஸ் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களே கூறியிருக்கிறார்கள். எனவே ஒரு தீர்ப்புக்காக ஹராம் ஹலாலை பார்ப்பதற்காக அல்ல, இப்படி ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஒரு நூலில் அல்ல, பல நூல்களில் பதியப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு சஹாபி. அவர்களும் ஷாமில் ஒரு அறையில் ஒரு ராஹிப், ஒரு ஃபாதிரியாரிடம் அவர் மூடி வைத்திருந்த ஒரு அறையில் இவருக்கு காட்டியதாக இன்னும் ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. எனவே ஒருவர் அல்ல, இருவர், சில வேளை இன்னும் கூட ஆய்வு செய்தால் அதைவிட கூடுதலான தகவல்களும் கிடைக்கலாம். இதே போன்று அவரும் பார்த்துவிட்டு வந்ததாக அவர் அறிவிப்பு செய்திருக்கிறார். எனவே இப்படியாக ஒன்று இரண்டு அல்ல, இன்னும் பல அடையாளங்கள், எத்தனையோ அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனால் அனைத்தையும் பேச முடியாது. நாம் கேட்டதை வைத்து, பேசியதை வைத்து அமல் செய்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த காலத்தில் அவர்களுக்காக வேண்டி கூடியிருக்கின்ற எம்முடைய நீயத்துகளை பரிசுத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக. எம்முடைய நீயத்துகளுக்கு ஏற்ப கூலியை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மஹப்பத்தையும் அவர்களின் அஹ்லுல் பைத்துகளின் மஹப்பத்தையும் எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. விசேஷமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு கொண்டு தந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூரணமான முறையில் பின்பற்றி நடப்பதற்கான நசீபை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் அல்லாஹ்வுக்கும் இரண்டாவதாக ஏற்பாட்டு குழுவுக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரியாக
அதே தொடர்ந்து